வணக்கம். உங்களை சென்ட்ரா வெல்த் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 7 to 8 டேஸை பார்த்தா ஒரே இடத்துல தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் இருக்கா, வாய்ப்பு இருக்குதா இல்லையா, மார்க்கெட் அகைன் பார்த்தா $1,00,000 போய் ரீச் ஆகுமா, இல்லை $90,000 ரீச் ஆகுமா, இல்லை இது ஒரு பெரிய பேட்டர்ன் டவுன்ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குதா, இல்லை வேறு எந்த கிரிப்டோ வந்து மேலே அப்சைட் போகும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நம்ம நேற்று சொன்னது தான் பாருங்கள், இந்த 95,626 கீழே வந்து க்ளோசிங் கொடுத்தானா 4 hours 3 ஹவர்ஸில் நம்ம வந்து பையிங் பொசிஷனை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ப்ளேஸ் அது. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி இந்த ரேஞ்சு கிட்ட மாதிரி நம்ம பாக்ஸ் பண்ணோம். இந்த ரேஞ்சு கிட்ட தான் ஆல்மோஸ்ட் 1 or 3 to 4 டேஸாக இங்கேயே தான் சுற்றிட்டு இருக்குது. மறந்துடாதீங்க, இது ரொம்ப க்ரூஷியலான ப்ளேஸ். இன்கேஸ் இது பிரேக் டவுன் கீழே கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம செல்லிங் தான். எந்த கிட்டோ நம்ம மோஸ்ட்லி பை பண்ண வேண்டாம். பையில் இருந்தால் கூட மோஸ்ட்லி க்ளோஸ் பண்ணிடுங்க. லாஸில் இருந்தால் கூட க்ளோஸ் பண்ணிடுங்க. இன்கேஸ் இதுக்கு அப்சைட் இருந்தால் வெயிட் பண்ணுங்க, செல்லிங் எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா இது ரொம்ப 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 க்ரூஷியலான ப்ளேஸ்னால கொஞ்சம் சொல்கிறேன். இந்த டைம் வந்து இது பிரேக் டவுன் பிரேக் அவுட் கொடுக்கும்போது யார் எந்த சிக்னல் கொடுத்தாலுமே எதுவுமே எந்த பேட்டர்னுமே பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகாது. ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒன்ஸ் ட்வைஸ் த்ரைஸ் டைம் 3 தடவையும் மேலே சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால தான் நான் வந்து மேஜராக இந்த கிரிப்டோ மோஸ்ட்லி எடுக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம், இங்கே நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அதில் தான் வந்து ப்ரைஸ் அப்டேட்ஸ் அண்ட் தென் சிக்னல்ஸ், முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் நம்ம அதில் அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ஏதாவது வேணால் நம்ம காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுவோம். சரி, வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நேற்று அதே பிளேஸில் தான் இருக்குது. MEW பர்ஃபெக்டான சிக்னல் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்குது பையிங்க்கு. பட் இது என்ன ப்ராப்ளமேட்டிக்னா, இங்கே ரேஞ்ச் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். போக போக அப்படியே போயிட்டு அப் சைட் ஆர் டவுன் சைட் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் பார்த்துட்டு இருக்கணும் எல்லாருமே. எத்தீரியம் பார்த்தீங்கன்னா ஆஸ் வெல் அஸ் சிமிலர்லி நார்மல். இன்றைக்கி எக்ஸ்ட்ரா சில கிரிப்டோஸ் பண்ணுவோம். எத்தீரியத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பையிங் சைன் தெரியுது, டபிள்யூ பேட்டர்ன். ஸோ நம்ம ஆல்ரெடி எத்தீரியம் பையில் தான் வச்சுருக்கிறோம். இன்னும் பையிங் தான் ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. இதுக்கு மேலே போனால் நமக்கு இன்னும் நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த இன்னும் ஒரு 4 to 8 ஹவர்ஸில் தெரிஞ்சிடும் எத்தீரியம் வந்து பையிங்காக செல்லிங்காக ஹோல்டிங்கான்ட்டு. அண்ட் தென் கோட் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே போனால் பையிங், இன்னும் மேலேயும் போகலை, வெயிட் பண்ணியிருந்தேன். நெய்ரோ ஆஸ் வி எக்ஸ்பெக்ட், நெய்ரோ வந்து மேலே போக வாய்ப்பு ரொம்ப ஹையராக இருக்கிற மாதிரி தெரியுது. போக போக எனக்கு பாருங்கள், மார்க்கெட் பார்த்தா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்குது. எக்ஸாம்பிள் இப்படி மேலே போயிருக்குதா, கீழே வந்து இப்படி அப்படின்னா இது மேலே போக வாய்ப்பு இருக்குது. நெய்ரோ இட்ஸ் கோயிங் பேக். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ட்ராய் பார்த்தீங்கன்னா இதுவுமே பாருங்களா அப்படியே சிமிலர், அப்படியே நெய்ரோ மாதிரியே க்ரியேட் ஆகுது. எக்ஸாம்பிள் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு பேட்டர்ன் 1 and 2 ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், ஆல்மோஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் க்ரியேட் ஆகுதா. அப்படின்னா இதோட டார்கெட் மோஸ்ட்லி எங்கே இருக்க வாய்ப்புன்னா நம்ம எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். ட்ராய்க்கு நம்ம எவ்வளோ % எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ட்ராய்க்கு. அண்ட் தென் டோஜி அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை, பட் இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணலாம். கேலா பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் பிரேக் அவுட் கொடுத்தா அப்சைட் போவான்ட்டு. நம்ம நினச்ச பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக போக கொஞ்சம் டைம் ஆகும். அது போக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகேவா. அது ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து செல்லிங் பேட்டர்ன் தெரியுது பார்க்க. மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி செல்லிங் பேட்டர்ன் ஈனாக்கு வர வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்டோட கண்டினியூ ஆக. இன்கேஸ் மார்க்கெட் செல்லிங் ஆச்சுன்னா நீங்கள் ஈனாவை நீங்கள் ட்ரை பண்ணலாம் செல்லிங்க்கு. ஓகே, என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போனாலும் நம்ம பை பண்ணிக்கலாம் கீழே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சொலானா வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம். சொலானா ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா அது டபுள் பேட்டர்ன் கிரியேட் ஆகாலுமே இன்னுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்டிங் பேட்டர்ன் கூட போகவே இல்லை, ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
இந்த சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் கிரியேட் ஆகுது. வேணா அந்த இடத்துல கூட பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு சின்ன ரீடெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துக்கு வந்துட்டு திரும்பி அப் சைடு போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது லாங் டேர்மில் ட்ரெண்ட் லைன் அப் சைடு. ஸோ அதுக்காக பார்க்குறது. சரி வாங்க, நம்ம அதுக்கடுத்து வேறு என்ன கிரிப்டோஸ் இருக்குதுன்னு பார்த்துருவோம். எம்இ ஆல்ரெடி பார்த்தது. ஏஆர்கே பார்த்தீங்கன்னா ஏன்னா சில கிரிப்டோஸ் பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை மட்டும் நான் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறேன். நாட் மச் பெட்டர். ஏஆர்கே இல்லை. சிஎஃப்சி எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம வீக்லி தான் பார்க்கணும். வீக்லியில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இது பிரேக் டவுன் கொடுத்துட்டு வந்துக்கிறான். ஸோ இது பிரேக் டவுன் ஃபெயிலியர் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. சிஎஃப்சி 4 ஹவர்ஸ் பாருங்கள், இன்னும் தெளிவாக இருக்குது. 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கேலா மாதிரி இது ஒரு சின்ன ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணியிருக்குது. தெரியுதா? இந்த சின்ன ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிவிட்டு இது சப்போர்ட் டிசிஷன் எடுத்துக்குது. மோஸ்ட்லி இங்கே ஒரு சின்ன பிரேக் கொடுக்குறோம். இல்லை இந்த இடத்துல கூட நம்ம பை பண்ணால் நல்ல மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்மளோட சிஎஃப்எக்ஸ் டோடோ இதுக்கு தான் ஃபுல்லாக வீடியோவை பார்க்கணுன்றது எப்பயுமே. டோடோ ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெண்ட் லைன் லாஸ்ட் சப்போர்ட். ஸோ இந்த இடத்துல வந்து இங்கே பையிங் பண்ண வாய்ப்பு நிறையாவே இருக்குது. சப்போர்ட் இது ஒரு சப்போர்ட் இல்லை. மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக பார்த்தோம்னா டவுன்ஃபால் ஆகிடுச்சு. அந்த டவுன்ஃபால் ரெக்கவரி பண்ணுறதுக்கு மல்டிபிள் டைம்ஸ் இது ஹிட் பண்ணுது. ஸோ இப்படியே ஹிட் பண்ணிவிட்டு இப்படி மேலே போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பையிங் பண்ணிக்கலாம். இஎன்எஸ் பார்த்தீங்கன்னா இது பார்த்தா ஒரு ட்ரெண்ட் லைனில் இருக்கிறான். இது வந்து லாங் டேர்ம். ஸோ இப்போது இஎன்எஸ் நம்ம கண்டினியூ பண்ணோன்னா ஃபயர் வந்து ரொம்பவும் கீழே போயிட்டான். ஸோ அதனால் நம்ம வந்து மேஜராக நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஃபாக்ஸி பார்த்தீங்கன்னா நம்ம லெசஸ் சொல்லியிருந்தோம். சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டர்ன் கிடச்சிக்குது. ஹெச்எஃப்டி மோர் ஜேஎஸ்டி இது வந்து நம்ம மோஸ்ட்லி டேயில் யூஸ் பண்ணணும். ஜேஎஸ்டி தான் வேணாம். எல்டிசி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12% லாஸ்ட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது வந்து நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருக்கலாம். பட் நம்ம அதை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் எப்படின்ட்டு. நான் சொல்லி நல்ல சிஎஃப்எக்ஸ் அதே மாதிரி தான் பேட்டர்ன் அழகாக ஓரமாக எடுத்து அப்படியே பிரேக் மேலே போய்க்கலாம். திஸ் இஸ் ஒரு நல்ல பேட்டர்ன் எல்டிசி. ஓகே, அதே பேட்டர்ன் தான் நம்ம சிஎஃப்எக்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம எல்லா கிரிப்டோஸ் பார்ப்போம். நம்ம வீக்லி இல்லை மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம லைவ் கொடுப்போம். அந்த லைவ் டைமில் நீங்கள் எதிர்பார்க்காம எல்லா கிரிப்டோஸும் நம்ம நம்மகிட்ட கேள்வி கேட்கலாம். அண்ட் தென் நம்மளோட டெலிகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் அண்ட் தென் நம்ம வாட்ஸ்அப் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண வந்துடாதீங்க. யூ ஹேவ் எனி குவைரிஸ் நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் தென் பாய்.